எல்லாருக்கும் வணக்கங்க. நான் திருப்பரங்குன்றம் பாளையங்கோட்டை யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பாளையங்கோட்டை தசரா திருவிழாவை முன்னிட்டு நவராத்திரி குழு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நம்ம பாளையங்கோட்டை வடக்கு தெருவில் இருக்கிற ஒரு அடியாரோட வீட்டில் இருக்கிறோம். அவங்க வீட்டில் குழு எப்படி வச்சிருக்காங்க, அந்த குழுவில் வந்து என்னெல்லாம் சிறப்பு அம்சங்கள் இருக்குது, அதெல்லாம் வைக்கிறதுனால என்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இம்மையானவள் துர்கா, இன்பமானவள், உண்மையானவள், என்றும் முழுமை துர்கையே. தேவி துர்கையே, ஜெய தேவி துர்கையே, தேவி துர்கையே, ஜெய தேவி துர்கையே. உயிருமானவள் துர்கா, உடலுமானவள், உலகமானவள், எந்தன் உடைமையானவள், பயிருமானவள் துர்கா, படரும் கொம்பவள், பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே. தேவி துர்கையே. வணக்கம்மா. அம்மா உங்க பேரு? என் பேர் ஜெயலட்சுமி. உங்க பேருமா? என் பேர் ஸ்ரீதேவி. எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட். எந்த ஸ்கூலு? மேரியாடன். நீங்க? உங்க பேரு? கார்த்திகேயன். எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 11th. குழுவில் வந்து இந்த வருஷம் என்னெல்லாம் வாங்கியிருக்கீங்க? எவ்வளோ வருஷமாக வச்சுட்டு இருக்கீங்க குழு? குழு நாங்கள் 9 வருஷமா வச்சுட்டு இருக்கோம். இந்த வருஷம் ஸ்பெஷல் வந்து ராமருடைய அவதாரம், தசாவதாரம், அந்த இது இந்த வருஷம் வாங்கியிருக்கோம். ஒரு செட்டியார் ரூம் வாங்கியிருக்கோம் இந்த வருஷம் ஸ்பெஷல். ஆனால் 9 வருஷமா நாங்கள் வச்சு வந்துட்டு இருக்கோம். குழு வைக்கிறதுனால என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கம்மா. நன்மைகள்னா மேலும் குடும்பங்கள் நல்லா தான் வந்துட்டு இருக்கு. மனசார சாமி கும்பிடுதோம், மாலை போட்டிருக்கோம். அதனால படியும் வச்சுக்கோம். படியும் வசந்துட்டே இருக்கு. சாமிகளும் எங்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. குழு வந்து படிப்படியாக வசந்துட்டே போகிற மாதிரி அவங்க வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றமான நிலை வந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பாப்பாட்ட வந்து பிள்ளையார் பாட்டும் அம்பாள் பாட்டும் படிப்பாங்க. நம்ம கேட்கலாம். 5 கரத்தனை, ஞான முகத்தினை, இந்தி இளம்பரை, போலும் ஏற்றனை, அந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, புத்தியில் வைத்தடி போற்றுகிறேனே. அம்பாள் பாட்டு படிக்கிறீங்களா? சரஸ்வதி நமஸ்துபியம், வரதே காமரூபிணி, வித்யாரம்பம், கரிஷ்யாமி, தீர்பவது மேசதா. சரஸ்வதி சுதி அழகா பாடினாங்க. நம்ம சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதி அம்பாளோட ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து கொலு வைக்கணும். ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் நிறையா கொலு வச்சுருக்காங்க அவங்க வீட்டில். இதுலேயே வந்து நீங்கள் கையிலே செஞ்ச சிலைகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அது என்னெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். முத்தாரம்மன் செஞ்சுருக்கோம், அஷ்டலட்சுமி அந்த இது குபேர பொம்மை செஞ்சுருக்கோம், சிவன் நந்தி செஞ்சுருக்கோம், கிருஷ்ணர் பசுவோடு இருக்க மாதிரி செஞ்சுருக்கோம். விநாயகர் சதுர்த்தி வர பிள்ளையார் வருஷம் செய்வோம். அதையும் படியோடு அம்பாளுடைய அனுகிரகத்தில் இது ஏதோ அமைஞ்சிருக்கு, அது செஞ்சுருக்கோம். எல்லாருமே வந்து சிலைகள் வந்து வாங்கி தான் வைப்பாங்க. இவங்க வந்து கையிலேயே வந்து களிமண்ணால செஞ்சு அதுக்கு வர்ணம் பூசி வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. குறிப்பா சொல்ல போனா குலசை முத்தாரம்மன் வந்து எல்லா வீட்லயுமே வந்து சிலையா பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைச்சோம். ஆனா அது அவங்க கையில செஞ்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அம்பாலோட அருள் வந்து இதே மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும். அவங்கவுங்க திறமையை வந்து இந்த மாதிரி நவராத்திரி கொலு கொண்டாட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து பறைசாட்டுற மாதிரி இந்த திருவிழா வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தசரா திருவிழா பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. தசரா வந்து அம்பாளுக்கு சொல்லவே வேண்டாம். டெய்லி பூஜைகள் பிரசாதம் எல்லாம் கொடுக்காங்க. மக்கள் மேல்மேலும் கூட தான் செய்யறாங்க, குறைவில்லை. வருஷம் நல்ல அம்பாள் எல்லா கோயிலையும் அம்மா நல்ல அனுகிரகமாக இருக்காங்க. ஒவ்வொரு வேஷத்துலையும் இருக்காங்க, ஒவ்வொரு அவதாரத்துலையும் இருக்காங்க. பார்க்கவும் மக்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. என்னைக்கு குறவலாமல் இதேமாரி போயிட்டே இருக்கு. இதே மாதிரி எல்லா நேரமும் வந்து இந்த கொலு கொண்டாடுறது மாதிரியே வந்து அம்பாலும் ஒவ்வொரு 9 நாளும் ஒவ்வொரு அலங்காரத்தில் வந்து காட்சி கொடுத்து 12 அம்பாலும் 10ஆம் தசரா வந்து சூரசம்ஹாரம் பண்ணி அம்பாள் வந்து தீமையெல்லாம் அழிச்சு நன்மை செய்கிறதா அர்த்தம். குலசை தசராக்கு அடுத்தாப்புல நம்ம வந்து பாளையங்கோட்டை தசரா திருவிழா ரொம்ப ஃபேமஸாக வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். 12 அம்பாள் வந்து ஒரு சேர நிற்கிறத பார்க்குறதே வந்து அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த காட்சியை பார்த்தாலே வந்து ரொம்ப அபூர்வமாக இருக்கும். என்ன ஜாதி மதம் வேதம் இல்லாமல் எல்லாரும் வந்து கலந்துக்கிற எல்லா நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதி இல்லை, மதம் இல்லை, எதுவும் இல்லை. அம்பாள் தேடி எல்லா ஊர் மக்கள் வராங்க. அதான் நம்மளுடைய ஸ்பெஷல் தசரா. பாளையங்கோட்டைக்கு ஸ்பெஷலான அந்த தசரா திருவிழாவில் நவராத்திரி கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் வந்து நம்ம ஒரு அடியாரோட வீட்டில் வந்து எடுத்துருக்கிறோம். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கீங்கம்மா, வாழ்த்துக்கள். இதே மாதிரி இந்த கொலு படி வாய்ந்துட்டே போகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முன்னேறிட்டே போகணும். இன்னும் பெருசாக வைக்கணும். அதெல்லாமே நாங்கள் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட இதை ஒரு பிரார்த்தனையாக வச்சுட்டு நம்ம விடை பெறுவோமா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நல்லா அழகாக பாட்டு படிச்சிங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு சின்ன லெவல்லையோ பெரிய லெவல்லையோ எல்லா வீட்லையுமே வந்து கொலு வைக்கணும். அதுக்காக முன்னெடுப்பாக தான் நம்ம இந்த கொலு செக்மெண்ட்டே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய வருஷங்கள் நாங்கள் உங்கள் வீட்டில் வந்து எடுக்கணும். நம்ம திருப்பரங்குன்றம் பாளையங்கோட்டை யூடியூப் சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கும் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோக்களுமே உங்களுக்கு வரும், சரிங்களா? நம்ம சேனலில் வந்து முதல் முறையாக பார்க்குறீங்க, அந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம திருப்பரங்குன்றம் பாளையங்கோட்டை யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி.